ஹாய் 2020ல பைத்தன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ரொம்ப பாப்புலராக இருக்கு. ஸோ பைத்தன் லாங்குவேஜ் நம்ம ஏன் படிக்கணும் அப்படின்ற டாப் ரீசன்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பைத்தன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஒரு பிகினர்ஸாக இருக்கவங்க லேர்ன் பண்ணுறதுக்கும் அட்வான்ஸ்டாக இருக்கவங்க லேர்ன் பண்ணுறதுக்கும் பெருசாக எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது. ஸோ ஏன் அதை சொல்கிறேன்னா, இது வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி டு லேர்ன்னு அவங்க டேரெக்டாக சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு ஒரு பேசிக் சிம்பிள் ரீசன் சொல்கிறேன். ஸோ ஜஸ்ட் ஒரு பிகினராக இருக்கவங்க ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதணும் அப்படின்னா கூட, ஜஸ்ட் இப்போ நம்ம நார்மலாக சிம்பிள் இங்கிலீஷ் எழுதணும்னா பிரிண்ட். ஸோ உள்ள வந்து அதுக்கு என்ன பிரிண்ட் பண்ணுமோ அந்த கண்டென்ட் கொடுக்கணும். ஸோ பிரிண்ட் ஹலோ அப்படின்னு வச்சுக்கோங்க, பிரிண்ட் ஹலோ அப்படின்னு கொடுப்போம். ஸோ இதே வந்து இதுக்கு முன்னாடி இருக்க லாங்குவேஜஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஜாவா எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் வந்து ரொம்ப பாப்புலரான லாங்குவேஜ் தான். ஸோ பட் பைத்தனுக்கும் அந்த லாங்குவேஜ்க்கும் என்ன ஒரு சின்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத நான் சொல்றேன். ஸோ ஜாவால வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரியேட் பண்ணோம், அதுக்கப்புறமா அதுக்குள்ள மெத்தட் கிரியேட் பண்ணோம். அந்த மெத்தட்குள்ள நம்ம வந்து அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம கால் பண்ணோம். அது ஒரு பர்டிகுலர் மெத்தட். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் அதை நம்ம கால் பண்ணி அதுக்குள்ள என்ன கண்டென்ட் பிரிண்ட் பண்ணுமோ அதை நம்ம டைப் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கோட் காம்ப்ளெக்ஸ் இல்லாம ஒரு பிகினஸா இருக்கவங்களுக்கு ஈஸியா லேர்ன் பண்றதுக்கு பைத்தான் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாம பைத்தான் வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் அண்ட் இது வந்து சப்போர்ட்டட் பை லார்ஜ் கம்யூனிட்டி ஆஃப் டெவலப்பர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பைத்தான் ஓப்பன் சோர்ஸா இருக்கனால நம்மளால சோர்ஸ் கோட் அக்சசிபிள் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஸோ ஒரு ப்ரோக்ராமரா நான் ஒரு ப்ரோக்ராம் ரன் எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஏதாவது எரர் வந்துச்சுன்னா லார்ஜ் கம்யூனிட்டி ஆஃப் பீப்புள் இருக்கனால ஸோ அந்த கோடுடைய அந்த எரர் என்ன அப்படின்றத என்னால் ஈஸியாக வந்து ரெக்டிஃபை பண்ண முடியுது. ஸோ இந்த மாதிரி லார்ஜ் கம்யூனிட்டி ஆஃப் டெவலப்பர்ஸ் இருக்கனால பைத்தான் வந்து இன்னைக்கு டாப் மோஸ்ட்ல இருக்கு இன் 2020. பைத்தன்ல எக்ஸ்டென்சிவ் ரிசோர்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மோர் தென் 1 lakh ஆஃப் தேர்ட் பார்ட்டி பைத்தன் லைப்ரரிஸ் இருக்கு. ஸோ இந்த தேர்ட் பார்ட்டி பைத்தன் லைப்ரரிஸ் வந்து பைத்தன் ப்ரோக்ராமிங் டெவலப்மெண்ட், வெப் டெவலப்மெண்ட், சயின்டிஃபிக் கம்ப்யூட்டிங், அது மட்டும் இல்லாமல் கிளவுட் கான்ஃபிகரேஷன், டேட்டா அனாலிசிஸ், மிஷின் லேர்னிங், ஏஐ ப்ராஜெக்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் அகடமிக் ரிசர்ச். ஸோ இந்த மாதிரி எல்லா இதுக்குமே வந்து தேர்ட் பார்ட்டி அந்த பைத்தன் லைப்ரரிஸ் வந்து சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எக்ஸ்டென்சிவான ரிசோர்சஸ் இருக்கு. ஸோ எல்லா விதமான பிளாட்ஃபார்ம்லயும் நம்ம இதை யூஸ் பண்ண முடியும். பைத்தன் வந்து போர்ட்டபிள் அண்ட் எக்ஸ்டென்சிபிள். ஸோ பைத்தன் போர்ட்டபிள் அப்படின்றது பைத்தன் வந்து பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பைத்தன் ஸ்கிரிப்ட்ஸ் வந்து விண்டோஸ்ல மட்டும்தான் ஒர்க் ஆகும், லினக்ஸ்ல மட்டும்தான் ஒர்க், அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ விண்டோஸ், லினக்ஸ், யூனிக்ஸ், சொலாரிஸ், ஸோ இந்த மாதிரி மேக், அப்புறம் இந்த மாதிரி எல்லா விதமான ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ்லையுமே வந்து நம்மளால யூஸ் பண்ண முடியும். அதனால தான் அது பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. பைத்தன்ல எக்ஸ்டென்சிபிள் ஃபீச்சர்ஸ் இருக்கு. அதாவது ஜாவா, .NET அதோடைய காம்பனன்ட்ஸ் எல்லாமே வந்து பைத்தன் கூட இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம C++ லைப்ரரிஸ் அது எல்லாமே வந்து பைத்தன்ல வந்து இன்வோக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால தான் வந்து பைத்தனை போர்ட்டபிள் அண்ட் எக்ஸ்டென்சிபிள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா நம்ம வெப் டெவலப்மெண்ட்ல பைத்தன் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னா, பைத்தன் பேஸ் பண்ணி ஃப்ரேம் ஒர்க்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேமஸ் ஃப்ரேம் ஒர்க்ஸ் பார்த்தீங்கன்னா டிஜாங்கோ, அதுக்கப்புறம் ஃபிளாஸ்க், இந்த மாதிரி ஃப்ரேம் ஒர்க்ஸ்லாம் வந்து பைத்தன்ல தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃப்ரேம் ஒர்க்ஸ் யூஸ் பண்ணி குயிக் அண்ட் ஃபாஸ்ட்டாக வெப் டெவலப்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால வெப் டெவலப்மெண்ட் பேஸ்டா வந்து பைத்தன் எல்லா விதமான லைப்ரரிஸும் சப்போர்ட் பண்றாங்க. அடுத்து வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங் எல்லா விதம் அதுக்கு தேவையான எக்ஸ்டென்சிபிள் லைப்ரரிஸ் சப்போர்ட் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பேண்டாஸ் ஃபார் சயின்டிஃபிக் கம்ப்யூட்டிங், நம்பை அரேஸ், அப்புறம் கம்ப்யூட்டர் விஷன் ரிலேட்டடா இல்லை இமேஜ் அனாலிட்டிக்ஸ் பண்றதா இருந்தாலும் எல்லா விதமான தேவையான லைப்ரரிஸுமே சப்போர்ட் பண்றாங்க. ஸோ ஒரு இமேஜ் வியூ பண்றது, இமேஜ் எடிட் பண்றது, ஒரு இமேஜ் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்றது, இந்த மாதிரி எவ்வளவோ இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ், இதுக்கு தேவையான சப்போர்ட்டிங் லைப்ரரிஸ் அது எல்லாமே வந்து நம்மளுடைய பைத்தன் சப்போர்ட் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நியூமரிக்கல் அனாலிசிஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இதுக்கு தேவையான பைத்தன் லைப்ரரிஸுமே வந்து பைத்தன் சப்போர்ட் பண்றாங்க. ஸோ எக்ஸ்டென்சிபிளா டேட்டா சயின்ஸ், டேட்டா அனாலிட்டிக்ஸ் அதுக்கு வந்து தேவையான எல்லா லைப்ரரிஸுமே வந்து பைத்தன் சப்போர்ட் பண்றாங்க. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் வெப் டெவலப்மெண்ட்ல சப்போர்ட் பண்றாங்க, டேட்டா சயின்ஸ் சப்போர்ட் பண்றாங்க. இது மட்டும் இல்லாம கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கேம் டெவலப்மெண்ட்லயும் வந்து பைத்தன் வந்து சப்போர்ட் பண்றாங்க. கேம் டெவலப்மெண்ட் அண்ட் GUI பேஸ்ட் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் பேஸ் பண்ண டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ஸ் கிரியேட் பண்றதுக்குமே பைத்தன் வந்து பைத்தன் டெவலப்மெண்ட் யூஸ் பண்றாங்க. ஸோ அதுக்கு தேவையான லைப்ரரிஸ் எல்லாமே பைத்தான் வந்து சப்போர்ட் பண்றாங்க. அடுத்தது டெஸ்ட் ஆட்டோமேஷன், சாஃப்ட்வேர் டெஸ்டிங் உங்களுக்கு தெரியும். ஸோ எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் அதில் டெஸ்டிங் இருக்கும். ஸோ இது வந்து 2 விதமாக இருக்கும். ஒன்று வந்து மேனுவல் அண்ட் ஆட்டோமேஷன் நமக்கு தெரியும். ஸோ ஆட்டோமேஷனில் தான் வந்து நம்ம ஸ்கிரிப்ட் எல்லாம் நம்ம எழுதும். ஸோ நிறைய விதமான லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஜாவா ஸ்கிரிப்ட், இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு கரண்டாக பைத்தானும் வந்து டெஸ்டிங் ஆட்டோமேஷன்ல கரண்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் BDD டூல யூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் குக்கும்பர் இது எல்லாத்துலயுமே வந்து பைத்தான் யூஸ் பண்றாங்க. ஸோ பைத்தான் வந்து ஆட்டோமேஷன், சாஃப்ட்வேர் ஆட்டோமேஷன்லயும் சாஃப்ட்வேர் டெஸ்டிங்லயும் வந்து யூஸ் பண்றாங்க.
ஸோ பிக் டேட்டால பைத்தன் எப்படி சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா, ஃபார் பேரலல் கம்ப்யூட்டிங்க்கு ஹடூப்க்கு தேவையான லைப்ரரிஸ் எல்லாமே வந்து பைத்தன்ல சப்போர்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அதோடைய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லைப்ரரிஸ் ஃபார் பிக் டேட்டானாக்கா டாஸ்க், அப்புறம் ஸ்பார்க். ஸோ இந்த மாதிரி லைப்ரரிஸ் எல்லாம் வந்து பிக் டேட்டால இருக்க டேட்டாஸ் ப்ராசஸ் பண்றதுக்கு, அப்புறம் டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுக்கு, இது எல்லா கிளீனிங் ப்ராசஸ் எல்லாத்துக்குமே வந்து அவங்க சப்போர்ட் பண்றாங்க. வெப் ஸ்கிராப்பிங். ஸோ வெப் ஸ்கிராப்பிங் அப்படின்னா, ஸோ ஆன்லைன்ல இருக்க வெப்சைட்ஸ்ல இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாம் ஸ்கிராப் பண்ணி எடுக்கிறதுக்கு, ஸோ இமேஜஸ் ஸ்கிராப் பண்ணி எடுக்கிறதுக்கு, ஸோ ஒரு பர்டிகுலர் ஒரு ஸ்கூல் வெப்சைட், அந்த ஸ்கூல் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம ஸ்கிராப் பண்ணி எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி தேவையான ஸ்கிரிப்டிங் பர்பஸ், வெப் ஸ்கிராப்பிங் பர்பஸ் எல்லாத்துக்குமே வந்து தேவையான ஸ்கிரிப்ட்ஸ் எழுதுறதுக்கு பைத்தன் வந்து லைப்ரரிஸ் சப்போர்ட் பண்றாங்க. ஸோ இது மட்டும் இல்லாம, ஸோ வெப் ஸ்கிராப்பிங், வெப் டெவலப்மெண்ட், யூஐ டெவலப்மெண்ட், அதுக்கப்புறமா டேட்டா அனாலிட்டிக், டேட்டா சயின்ஸ், இது மட்டும் இல்லாம ஐஓடி டிவைசஸ்க்குமே வந்து பைத்தன் எப்படி சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னாக்கா, ரிமோட் கண்ட்ரோல் கார் வந்து பைத்தன் யூஸ் பண்ணி நம்மளால பில்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம மினி ரோபோட்ஸ் கூட நம்மளால பைத்தன் லைப்ரரிஸ் பைத்தன் யூஸ் பண்ணி பில்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதாவது ப்ரோக்ராம் நம்ம வந்து பில்ட் பண்ண முடியும். அப்புறம் அந்த ப்ரோக்ராம் வந்து ஐஓடி டிவைசஸோட இன்டெகிரேட் பண்ணி நம்ம அது யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு பைத்தனை வந்து நிறைய விதமான ஆர்கனைசேஷன்ஸ்ல யூஸ் பண்றாங்க. ஸோ நமக்கு தெரிஞ்ச கூகுள், மைக்ரோசாஃப்ட், நெட்ஃபிளிக்ஸ், யூபர், ரெட்டிட், ட்ராப் பாக்ஸ், அப்புறம் அமேசான், அப்புறம் ஸ்லாக், அது மட்டும் இல்லாம ஜேபி மார்கன். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பைத்தன் டெவலப்பர்ஸ் வந்து அந்த டாப் மோஸ்ட் கம்பெனிஸ்ல இருக்கவங்க வந்து பைத்தன் யூஸ் பண்றாங்க. ஸோ இன்னைக்கு 2020ல பைத்தன் வந்து ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸியஸ்ட் லாங்குவேஜ் டு லேர்ன் ஃபார் பிகினர்ஸ். அது மட்டும் இல்லாம இனி இருக்க ஃபியூச்சர்ல இந்த பைத்தன் வந்து ட்ரெண்டிங்ல இருக்க போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பைத்தனுடைய பேசிக் சின்டாக்ஸ் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பைத்தனுடைய ஃபர்ஸ்ட் கெட் ஸ்டார்டட் வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ.